ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இடைக்கால பட்ஜெட் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த இடைக்கால பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா தற்போதைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்காரு. இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் தாக்கல் செய்யப்படும். இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிகல் 112 பார்த்திங்கன்னா மத்திய பட்ஜெட். ஓகேவா? ஒன்றிய பட்ஜெட் இந்த ஆர்டிகல் அடிப்படையில் தான் தாக்கல் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 116ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா தற்காலிக நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு முடிய போகிற காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஒரு 2 to 3 மாதங்களுக்கான செலவினங்களுக்கு பணம் எடுக்கிறதுக்காக தற்காலிகமாக பாராளுமன்றம் அனுமதி கொடுக்கும். அந்த 2 ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அங்கே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பட்ஜெட் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம தமிழக பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 202 அதுக்கப்புறம் 206ங்க. 202 பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டு வரவு செலவு திட்டம் ஒரு மாநில அரசு பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறது ஆண்டு பட்ஜெட். அதே மாதிரி இந்த 206 இருக்கு இல்லையா, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா தற்காலிக நிதியை பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு, அதாவது அரசு முடிய போகுது இல்லையா, இன்னும் 2 or 3 மாதங்களில் அரசு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்றது முடிய போகுது. அப்போ இந்த முடிய போகிற காலகட்டத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுது இல்லையா, அதுக்கு 2 ஆர்டிக்கலை பயன்படுத்துவாங்க. ஒன்று ஆர்டிக்கல் 202, இன்னொன்று ஆர்டிக்கல் 206. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடைக்கால பட்ஜெட்டை நம்முடைய சட்டப்பேரவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தங்கம் தென்னரசு அவர்கள் தான் தாக்கல் செஞ்சுருக்காரு. ஓகே, இதில் முக்கிய சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய அஃபிஷியல் பிடிஎஃப். ஓகேவா? ஓகே, பாருங்கள். 2026-27க்கான கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மாதங்களுக்கான அல்லது பார்த்திங்க அப்படின்னா புதிய அரசு ஏற்கிற வரைக்கும் இந்த பட்ஜெட் நடைமுறை அப்படின்றது செயலில் இருக்கும். இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கான செலவினங்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஒப்புதல் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சட்டப்பேரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 25ஆம் தேதி, ஓகேவா, ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதியை என்ன நாளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தியாகிகள் தினமாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ் தியாகிகள் தினம். ஓகேவா? இது முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க, அதை கடைபிடிக்கிறதா இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது தமிழ் தியாகிகள் தினம், தமிழ் மொழி தியாகிகள் தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஜனவரி 25. அதே மாதிரி பாருங்கள், திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ், ஓகேவா, எந்த திட்டம் அப்படின்னா திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் இதுவரை 74 நூல்கள் ஆங்கிலம் முதலான அயல்மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இதுவரை எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா 74. அது பார்த்தீங்கன்னா திசைதோறும் திராவிடம் என்ற திட்டத்தின் கீழே மொழிபெயர்க்கப்பட்டதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், மருத்துவம் பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடும் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 160 நூல்கள். ஓகேவா? அதே மாதிரி மருத்துவம் பொறியியல் முதலான கல்விசார் அறிவூட்டும் நூல்கள், ஓகேவா, இந்த மாதிரி நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. அதுக்கு முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 160 நூல்கள் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியம். எந்த திட்டம் அப்படின்னு கேட்பாங்க, முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். அடுத்து பாருங்க, பெரியாரின் சிந்தனைகளையும் அயல்மொழிகளில் வெளியிடும் முயற்சியில் இதுவரை ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு, ஹிந்தி, குஜராத்தி முதலான 21 மொழிகளில் நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படைப்புகளை எளிய தமிழில் மொழிபெயர்த்து மக்கள் பதிப்பகம் வெளியிட முடிவு செய்தது. இதுவரை 27 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு. எது அப்படின்னா அம்பேத்கருடைய படைப்புகள். அடுத்து பாருங்க, தேமதுர தமிழோசை அகிலமெல்லாம் ஒலிக்கும் வகையில் 42 உலக நாடுகளில் 202 தொடர்பு மையங்களை ஏற்படுத்தி அவற்றின் மூலம் மாணவர்களை ஒருங்கிணைத்து இணைய வழி தமிழ் வழி கல்வி அப்படின்றது நம்ம அரசு கொடுத்துட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கணினி தமிழை வளர்த்தெடுக்கும் முன்னோடி முயற்சியாக பன்னாட்டு கணினி தமிழ் கருத்தரங்கம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருது. அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்பாடு பொறுத்த வரைக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நடத்தப்படுது. ஓகேவா? இது நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும், நம்முடைய பண்பாட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லவும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக தரத்திலான கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகங்கள் ஏற்கனவே பொதுமக்களுடைய பார்வைக்காக திறந்து வச்சிருக்காங்க. மேலும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா அண்மையில் மக்களுடைய அந்த பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதை தவிர வேற என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அருங்காட்சியகம் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்திலும் அருங்காட்சியகம் அப்படின்றத அமைச்சிருக்காங்க.
ஈரோடை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம். அப்போ நாவாய் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி அருங்காட்சியகம் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா சென்னை எழும்பூரில். அதே மாதிரி திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாடு அருங்காட்சியகம் ஓகேவா 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாடு அருங்காட்சியகம் என மொத்தமாக இந்த அருங்காட்சியகங்கள் அமைப்பதற்கு எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கியிருந்தாங்க அப்படின்னா 285 கோடி ஒதுக்கி இந்த அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் எங்கே இருக்குது? திருவண்ணாமலை. அடுத்தது அயலக தமிழர் நலன் ஓகேவா. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் அயலர் தமிழர் தினம் தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் என்ற கருப்பொருளில் சிறப்பாக நடக்குது ஓகேவா. அயலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுது. அதனுடைய முக்கிய கருப்பொருளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழால் இணைவோம் தரணியில் உயர்வோம் அப்படின்றது ஓகேவா. இது ரொம்ப கேட்பாங்க என்ன தீம் அப்படின்னு சொல்லிட்டு. அயலக தமிழர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது. இந்த அரசின் முயற்சிகளில் இதுவரை 8 பிற மாநிலங்கள் மற்றும் 14 அயல் நாடுகளில் மையங்கள் தொடங்கப்பட்டு 1400 மாணவர்கள் இதால் பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழ் பண்பாட்டின் வேர்களுடன் அயலக தமிழர்களை தொடர்பு படுத்தி புதுப்பிக்கும் வகையில் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாடுகளிலிருந்து 292 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் 15 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுற்றுலா அப்புறம் வரலாற்று பண்பாடு சிறப்பு மிக்க இடங்களை அழைத்து செல்லப்படுவார்கள். அதுவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலங்கை தமிழர் நலன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை மக்களுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை வந்து நம்முடைய சிஎம் வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி 6010 வீடுகள் கட்டுவதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. மற்ற வீடுகளின் கட்டுமான பணிகளும் விரைந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் நலன் பாருங்க. மகளிர் நலனை பொறுத்த வரைக்கும் நாடே போற்றும் இந்த மகத்தான திட்டத்தின் பலன்கள் எதிர்வரும் மாதங்களில் தடையின்றி கிட்டத்தட்ட 1,31,00,000 பயனாளிகள் ஓகேவா. இப்போ மகளிருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற டேட்டா ரொம்ப முக்கியம். 1,31,00,000 பயனாளிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்மையில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான உரிமை தொகை அதுக்கப்புறம் கோடைக்கால சிறப்பு தொகையாக 5,000 கொடுத்தாங்க. இது நமக்கு எதுக்குன்னு தெரியும் ஓகேவா. தேர்தல் வரப்போகுது இல்லையா அதனால. ஓகே அடுத்து பாருங்க. மகளிரின் பயண செலவிற்கான சுமையை குறைத்திடவும் அவர்களை பொருளாதார நிலையில் வளர்ச்சி அடைய விடவும் விடியல் பயண திட்டம் ஓகேவா. இந்த திட்டம் எதுக்காகன்னு கேட்பாங்க. பெண்களுக்கான இலவச பயண திட்டம். அடுத்து பாருங்க, மகளிர் கல்வியை போற்றும் விதமாக மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டம் மூலம் உங்களுக்கு ஒரு 1000 ஓகேவா மாதம் மாதம் கொடுக்குறாங்க. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு இது கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா உயர்கல்வி சேரும்போது. அதே மாதிரி இதில் எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க அப்படின்னா 6,95,296 மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் கொடுக்கப்படுது. ஓகே அடுத்து பாருங்கள். இதுவரை 6,23,529 சுய உதவி குழுக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,41,718 கோடியை வங்கி கடனாக வந்து அரசு கொடுத்துருக்கு ஓகேவா. எவ்வளோ சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேட்டா ரொம்ப முக்கியம். அது கேட்பாங்க. அடுத்து பாருங்கள். கிராமப்புற பகுதிகளில் பயின்று கல்வி பெற்று பணி வாய்ப்பினை பொருட்டும் நகரங்களுக்கு வரும் மங்கேறு பாதுகாப்பாக தங்கிறதுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 தோழி விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைமை பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் வாரியம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா கைமை பெண்கள் கண்ணியமான வாழ்வை உறுதி செய்வதற்காக இந்த வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இது 2022 அமைச்சாங்க. அவங்களுடைய சாதனைகளை அதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு மாநிலத்தில் 130 அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு மையங்கள் வந்து செயல்பட்டு வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு மருத்துவமனைகளில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா முதலிடம்.
ஓகேவா. அதே மாதிரி மகப்பேறு இறப்பு விகிதம் 1 லட்சத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 35. ரொம்ப முக்கியமான டேட்டா. 1 லட்சத்துக்கு 35 மகப்பேறு இறப்பு விகிதம் இருக்குது. சிசு இறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும் 12 என்ற அளவில் குறைச்சிருக்காங்க. இது தேசிய சராசரி விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்து பாருங்க, பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் 10 லட்சம் ரூபாய் வரை உள்ள அசையா சொத்துகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 2025 முதல் பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3,71,705 நபர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, குழந்தைகள் நலன். குழந்தைகள் நலனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அரசு செஞ்சது முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 19,34,000 மாணவர்கள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. இதில் கடந்த 4 ஆண்டுகளில் 1,284 கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவிட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அன்பு கரங்கள் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம். பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாக்கும் வகையில் அக்குழந்தைகளின் இடைநிற்றல் இன்றி 18 வயது வரையிலான பள்ளி படிப்பினை தொடர மாதம் 2,000 ரூபாய். ஓகேவா. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அவங்க பள்ளி தொடர்றதுக்காக அரசு உதவி செய்து மாதம் 2,000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் 10,637 குழந்தைகள் பயன்பெற்றுட்டு வராங்க. மூத்த குடிமக்கள் நலன்களை பொறுத்த வரைக்கும் அன்பு சோலை மையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த 25 இடங்களில் இந்த அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா முதுமையின் துயர் துடைக்க மூத்த குடிமக்களுக்கு பகல் நேர பராமரிப்பு மையங்களாக இது வந்து செயல்படும். அடுத்து பாருங்க, தாய்மானவர் திட்டத்தின் கீழ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 27,40,703 தகுதியுடைய பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற்று இருக்காங்க. வறுமையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளை வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகளாக நியமிக்கக்கூடிய ஒரு சட்டம் அரசு கொண்டு வந்தது. குறிப்பாக அதில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 இதில் வந்து திருத்தம் மேற்கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரையில் 3,632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போ எவ்வளோ டேட்டான்னு கேட்பாங்க. 3,632. தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு மாதந்தோறும் அரசு 2,000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு வராங்க. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை 1,000 1,500 ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க. இப்போ இதன் மூலம் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா 8,52,680 மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க. எவ்வளோ ரூபா உதவித்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 1,500. அவங்களுக்கான உதவித்தொகையாக இன்னும் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய். ஓகேவா. அவங்களால எந்த ஒரு மூவும் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு 2,000 ரூபாய் அரசு கொடுக்குது. அடுத்து பாருங்க, 2021-22 ஆண்டில் 814 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி ஒதுக்கீடானது 2025-26 இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனை காப்பதற்காக அரசு 1,433 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய நலன்களில் அரசு அதிக செலவிடுது அப்படின்றத காட்டுதா சொல்கிறாங்க. இடைக்கால வரவு சட்ட மதிப்பீடில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 1,471 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில். வருவாய்த்துறை ஓகேவா. வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் சென்னை மற்றும் அதன் சூழ் பகுதிகளில் மற்றும் மாநிலத்தின் இதர நகர்ப்புற பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் 77,800 இணைய வழி வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அப்போது ஆட்சேபனை இல்லாத இந்த நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பட்டா வந்து அரசு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 77,800 பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் மூலம் கிட்டத்தட்ட 35,33,000 நபர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. எதில் அப்படின்னா முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் போன்ற அனைத்து சமூக ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் கிட்டத்தட்ட 35,33,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ அதுக்கான திட்ட மதிப்பீடு இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் 5,463 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்கு அரசு. பள்ளி கல்வித்துறை பாருங்கள், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3,771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 ஆண்கள் விடுதிகள் மற்றும் 4 பெண்கள் விடுதிகள் ஆகியவை 673 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 2,009 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளும் வந்து நடந்துட்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் வளர்த்த மதுரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
என்ன உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டின் அறிவு ஆலயமாக திகழ்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை. அதே மாதிரி சென்னையில் நடத்தப்படும் பன்னாட்டு புத்தக கண்காட்சி தமிழை உலகெங்கும் சிறப்புமிக்க இந்த முயற்சி என பாராட்டப்பட்டு வருது, இது சொல்லியிருக்காங்க. அறிவை பரவலாக்கும் முயற்சியில் கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம், திருநெல்வேலி மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் வந்து அரசு அமைச்சிட்டு வருது. இதுவும் வந்து ஒரு முக்கிய சாதனையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு இன்று சென்னையில் உள்ள மாநில தகைசால் பள்ளிகளுடன் 38 மாவட்டங்களிலும் அரசு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளை வந்து நிறுவியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேசிய சர்வதேச அளவில் இந்த ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குதல், அவற்றை அணுக தேவையான கல்வி மற்றும் கலை ஆளுமை திறன் போன்றவை வழங்குதல் இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 2358 மாணவர்களும் 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 50 விதமான துறை சேர்க்கையை பெற்றிருக்காங்க. இதில் 41 மாணவர்கள் தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகம் IITயில் வந்து பயின்று வரதா சொல்கிறாங்க. 17 மாணவர்கள் வந்து ஜப்பான், தைவான், மலேசியா ஆகிய நாட்டின் பல்கலைக்கழகங்களில் முழு கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி வந்து பார்த்திங்கன்னா பெற்றுட்டு வராங்க. இப்போ இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் இதுக்கே அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 கோடியே ஓகேவா 534 கோடி ஓகேவா 48,534 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், 48,538 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை, அடுத்தது சுகாதாரத்துறை. பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி. ஓகேவா, ரொம்ப முக்கியம், எவ்வளோ கோடின்னு கேட்பாங்க, 48,538 கோடி. உயர்கல்வி கல்லூரி மாணவர்களுக்கு 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி அரசு வழங்கி இருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த கலை அறிவியல் கல்லூரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சீர்படுத்துறதுக்காக 909 கோடி ரூபாயில் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான பணிகள் வந்து விரைவாக நடந்துட்டு வருது அப்படின்றத இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வியில் சமூக நீதியை பேணும் பொருட்டு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பயில 7.5% இடஒதுக்கீடு. தொழிற்கல்வி பயில எத்தனை சதவீதம்? 7.5. ஏற்கனவே நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்னா 54,301 மாணவர்கள் வந்து கல்வி மற்றும் உணவு கட்டணங்களை அரசு ஏற்று இதுவரை 1,512 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கை தேசிய சராசரி விட ஏறத்தாழ 2 மடங்கு 47% பெற்று தமிழ்நாடு முதல்ல இருக்கு. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. 47% ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாங்க. அடுத்து பார்ப்போம், புதுமை பெண் திட்டம். ஓகேவா, மகளிர் கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா, இப்போ இந்த திட்டத்தில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5,40,511 மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேவா, தமிழ் புதல்வன் திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சிறப்பு திட்ட செயலாக்கம், இதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி கனவு அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் அவர்தம் விருப்பத்துக்கேற்ற கல்லூரி கல்வி வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த கல்லூரி கனவு அப்படின்ற நிகழ்ச்சி. ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஸ்கீம் நான் முதல்வன் திட்டம். ஓகேவா, இது வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய கனவு திட்டம். இது ஆல்ரெடி கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த திட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து திறன் பயிற்சி வழங்கி அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 48,65,050 மாணவர்கள். ஓகேவா, 48,65,050 மாணவர்கள் வந்து திறன் பயிற்சி சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கோப்பை. ஓகேவா, கிட்டத்தட்ட வெற்றி பெற்றவர்களுக்கு 101 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா அப்படின்றது இது நம்ம ஆட்டம் 2026 போட்டிகளை நடத்திட 43 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஓகே, ஊரக வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டி குடிசை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை வந்து உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்போது 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்கான இலக்கு ஆண்டு என்னன்னு கேட்பாங்க 2030.
ஓகேவா. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கறதுக்கான திட்டம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்து பாருங்க, முதல்வர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். ஓகேவா, இது வந்து தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் சாலை மேம்பாடை மேம்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து பாருங்க, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. ஓகேவா, இது வந்து கிராம ஊராட்சிகளுக்கு தேவையான அடிப்படை வசதி ஏற்படுத்திட இதுவரை 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 82,498 பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஓகேவா, கிராம ஊராட்சிகளுக்கு அடிப்படை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம இருக்கக்கூடியது என்னன்னு பார்ப்போம். சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 1227 பணிகள் 2491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா, அவற்றில் 1123 பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க. எவ்வளோ பணியில் அப்படின்னா 1227 பணிகளில் 1123 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க. ஓகே, இல்லை பெருசாக அந்த முக்கியமான டேட்டா மட்டும் சொல்கிறேன். வடசென்னை வளர்ச்சி திட்டம். ஓகேவா, அரசு தொடங்கிய ஒரு லட்சிய திட்டம் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்றது. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையங்கள் அமைக்கிறது, குடிநீர் வசதி ஏற்படுத்தல், குடிநீர் வழங்கல், கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு, ஏரி குளங்களை சீர் செய்தல், கடற்கரை தூய்மை, சந்தைகள் அமைத்தல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் அரசு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6045 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான பணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடை பொறுத்த வரைக்கும் ஓகே, அதில் முக்கியமானது எதுவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஓகே பாருங்க, மக்களை தேடி மருத்துவ திட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. தொற்றா நோய்களை கண்டறிய வீடுகளுக்கே நேரடியாக சென்று பரிசோதனை செய்யக்கூடிய திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவ திட்டம். 2021 சாமனப்பள்ளியில் தொடங்கினாங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5,11,916 உயிர்களை வந்து அரசு காப்பாற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க. இத்திட்டத்துக்கு 493 கோடி ரூபாய் மதிப்பீடில் செலவு வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஓகே, நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரைக்கும் பயனடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1206 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் மூலம் 17,82,687 பயனாளிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 6,374 கோடி ரூபாய் மதிப்பு. ஓகேவா, 6,374 கோடி ரூபாய் மதிப்பில் காப்பீட்டுத் தொகை அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 87,34,363 காப்பீட்டு கோரிகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 34,40,550 மகளிருக்கு 4,042 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியுதவி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் ஓகேவா, ரொம்ப முக்கியமான திட்டம். அதே மாதிரி புற்றுநோய் மேலாண்மை இயக்கத்தின் கீழ் புற்றுநோய் விழிப்புணர்வு அதை கண்டறியக்கூடிய முகாம்கள் 23 மாவட்டங்களில் முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கும் ஒரு முக்கியமான திட்டம் அண்மையில் வந்து முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் திறம்பட செயலாற்றிற்காக தமிழக அரசுக்கு வந்து விருது கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா ஐநா. ஓகேவா, ஐநா அமைப்பு வந்து விருது கொடுத்தது எப்போ அப்படின்னா 2024. தொழில் வளர்ச்சி பாருங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு முக்கியமானது பார்க்கும். தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,220 படுக்கை வசதிகள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணியாளர் விடுதி எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேவா, திருப்பெரும்புதூர்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் யார் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்முடைய
தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு 41.23%. அதே மாதிரி பாருங்கள், புதிய டைட்டில் பூங்கா எங்கெங்கன்னா திருச்சி, மதுரை, ஒசூரில் வந்து அமைச்சிருக்காங்க 1070 கோடியில். நியோ டைட்டில் பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, டைட்டில் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், திருப்பூர், வேலூர், காரைக்குடி ஆகிய இடங்களில் வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டையில் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 388 கோடி ரூபாய் செலவில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளில் செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் எப்போ அப்படின்னா 2030. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தொழில்நுட்ப துறையின் வளர்ச்சி பரவலான முறையில் விரிவுபடுத்துவதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைந்திருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குறு சிறு நடுத்தர தொழில்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கைவினை திட்டங்க 25 வகையான எத்தனை 25 ஓகேவா, 25 வகையான கைவினை தொழில் பயிற்சிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கு நிதியுதவி கொடுத்து அவங்களுக்கு திறன் பயிற்சி, அதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். தங்க நகை பூங்கா எங்கே அமைக்கப்படுது அப்படின்னா கோயம்புத்தூரில் அமைக்கப்படுது. 81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஓகே, அடுத்து பாருங்க, தகவல் தொழில்நுட்பம். ஓகே, இதில் முக்கியமானது மட்டும் சொல்லுங்கள். ஓகே, இது பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளையும் கண்ணாடி இழை கம்பி வடம் மூலம் இணைத்து அதிவேக அலைக்கற்றை வழங்கும் திட்டப்பணிகள் தமிழ்நாடு கண்ணாடி இழை வலையமைப்பு நிறுவனத்தின் மூலம் முடிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஓகே, நீர்வளத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஓகே, மாமல்லன் நீர்த்தேக்கம் அப்படின்ற ஒரு நீர்த்தேக்கம் வந்து அமைக்க போகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். சென்னை மாநகரின் குடிநீர் வழங்கும் ஆதாரங்களை பெருக்கிடும் வகையில் சென்னைக்கு அருகில் திருப்போரூரில் கோவளம் உப வடிநில பகுதியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2.2 TMC கொள்ளளவு கொண்ட மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை வந்து அரசு அமைக்க போகுது. ஓகே, எரிசக்தி பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை பகுதியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட நீரேற்ற மின் திட்டத்தை 5320 கோடி ரூபாய் முதலீட்டில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் வந்து உருவாக்கப்படக்கூடியதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாருங்க, சுற்றுச்சூழல். ஓகேங்க, பாருங்க, கடந்த 2022ஆம் ஆண்டில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இந்திய அரசின் மேலாண்மை செயல்திறன் மதிப்பீட்டு தரவரிசையில் தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்போ இதன் மூலம் வனவிலங்கு மேலாண்மையில் தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குறதா அரசு வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசு 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் ஒரு கடற்பசு பாதுகாப்பு மற்றும் ஒரு யானை காப்பகத்தை வந்து அவங்க அரசு பதவியேற்றதுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாக்கு வளைகுடாவில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம், 2025ஆம் ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசின் முன்முயற்சியான பாக்கு வளைகுடாவில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகம் 2025ஆம் ஆண்டின் உலக இயற்கை பாதுகாப்பு மாநாட்டில் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு காலநிலை ஆளுமையில் இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக இருக்குது. ஓகேவா, நெய்தல் மீட்சி இயக்கம் மற்றும் தொடர்புடைய திட்டங்களின் கீழ் 3733 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்தி காடுகள் மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் வந்து நடைபெற்றுட்டு வருது. கோவையில் வந்து செம்மொழி பூங்கா வந்து 45 ஏக்கர் பரப்பளவில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொல்காப்பிய பூங்கா வந்து 58 ஏக்கர் பரப்பில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு சென்னையில். அது
போக்குவரத்து, நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் ஓகே, இதில் முக்கியமாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், ஓகே இது ரொம்ப முக்கியம். மதுரை மாநகரில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம். ஓகேவா, வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க, மதுரையில். ஓகேவா, 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மேம்பாலம் ஆகியவை முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியம், கேட்கக்கூடியது. மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் வந்து விரைந்து நடைபெற்றுட்டு வருவதாக சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் பகுதியை இயக்குவதற்கான ஒழுங்குமுறை அனுமதியை ரயில்வே வாரியத்திடம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் வடபழனியில் உள்ள தற்போதுள்ள மெட்ரோ வழித்தடத்துடன் இணைக்கப்பட உள்ளது. 11 மெட்ரோ நிலையங்களை கொண்ட 14.6 கிலோமீட்டர் நீளம் இவ்வழித்தடம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐதுதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். ஓகே, 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட திட்டம். SC/ST மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் இந்த திட்டம். அடுத்து பாருங்க, தொல்குடி திட்டம் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டம். இதுவரை 98 அடிப்படை உட்கட்டமைப்பு பணிகள், 6685 பழங்குடியினர் வீடுகளின் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லுது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ST மக்களுடைய அந்த மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஓகே, அடுத்து பாருங்கள், அண்ணால் அம்பேத்கர் திட்டம். ஓகேவா, அண்ணால் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலை, அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு. ஓகேவா, இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்க, உயர்கல்விக்கான அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாயில் 385 மாணவர்கள் வந்து பயன்பெற்றுட்டு வராங்க. இது SC/ST மாணவர்களுக்கான திட்டம். CM ஓகேவா, முதலமைச்சர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கான ஒரு முக்கியமான திட்டம். ஓகே, இந்தியாவிலே முதன்முறையாக 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம். ஓகே, இதில் பெருசாக நமக்கு டேட்டா இருக்காது. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் டேட்டா இருக்காது. ஓகேங்க, பாருங்கள், மாமல்லபுரத்தில் நடைபெற்ற உலகளாவிய சுற்றுலா மாநாடு. ஓகேவா, அண்மையில் நடைபெற்றுச்சு. 22,794 கோடி ரூபாய் முதலீடு செய்திட 127 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மாமல்லபுரத்திற்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதி ஏற்படுத்த மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைச்சிருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளும் அங்கே மேற்படுத்தியிருக்காங்க. உணவு பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரையில் 14,89,000 மெட்ரிக் டன்னும் கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,15,39,333 மெட்ரிக் டன் நெல்லும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, கால்நடை பராமரிப்பு. ஓகே, இதில் பெருசாக இருக்காது. மீன் வளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. பால் வளம் பாருங்க, பால்வளம் கொள்முதல் விலையினை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியதன் மூலம் கிட்டத்தட்ட 3,70,000 பால் உற்பத்தியாளர்களும் விற்பனை விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் மூலம் நுகர்வோர்கள் ஆண்டொன்றுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பும் வந்து பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம்.
ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னா தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் ஜவுளித்துறையுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக, ஓகேவா, தொழில்நுட்ப முறையில் அதனுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த இயக்கம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில் பெருசாக இருக்காது. ஓகே, சென்னை 1, ஓகேவா. இந்த செயலி எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. இது அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பயணச்சீட்டு செயலி எது அப்படின்னா சென்னை 1, ஓகேவா, 1. இதுவரை கிட்டத்தட்ட 10,50,000 பயணிகளால் பதிவிறக்கம் செய்யப்பட்டு 70,000க்கு அதிகமான பயண சீட்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே, இதில் பெருசாக நமக்கு கொஷின் இருக்காது. மக்கள் குறைதீர்ப்பு, அதில் கொஸ்டின் இருக்குது நமக்கு. மக்களுடன் முதல்வர் திட்டம், ஓகேவா. இந்த சிறப்பு திட்டம் மூலம் மக்களுடைய குறைகளை வந்து உடனுக்கடி தீர்வு ஏற்படுத்துறதுக்காக 4,835 முகாம்கள் நடத்தப்பட்டு 23,50,000 மனுக்கள் வந்து பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்றதையும் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது பெருசாக ஒன்றும் இருக்காது. இதில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு இயக்கம் எதுக்காக அப்படின்னா போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் அதோடைய விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா. பள்ளி கல்லூரிகளில் சுமார் 17,000 போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பரிசும் வந்து வழங்கிட்டு வராங்க. மீட்பு பணி, ஓகே, பதிவுத்துறை ஸ்டார் 3.0 இது எதோட தொடர்புடையது அப்படின்னா பதிவுத்துறையோடு தொடர்புடையது. காரணம் என்னன்னா அலுவலகத்திற்கு நேரில் வராமலே ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு ஒரு முக்கிய செயலியாக இது வந்து சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் 2021 வெள்ளம், 2022 மான்ஸ் புயல் வந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. 2022. 2023 பொறுத்த வரைக்கும் மிக்ஜாம் புயல் தென் மாவட்டங்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. 2024 வந்து பெஞ்சாம் புயல், 2025 டித்வா புயல், ஓகேவா. இந்த ஆண்டு புயலை கேட்பாங்க. ஓகே, பாருங்க. வளர்ச்சிக்கான ஒரு காரணியாக கடன் வசதி செயல்படுவதை உணர்ந்து வரும் நிதியாண்டில் முன்னுரிமை துறைமைக்கான கடன் 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகே, அவ்வளோதாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள். அதுக்கப்புறம் முழு பட்ஜெட்டையும் நம்ம ஒரு வீடியோ